கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் யோவான் 1வது அதிகாரம் 16வது வசனம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இந்த வசனத்தை மொழிபெயர்த்தால் அவருடைய நிறைவிலிருந்து நாம் அனைவரும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கிருபைக்கு பதிலாக கிருபையை பெற்றோம் என்று டிரான்ஸ்லேஷன் பைபிளில் நாம் பார்க்கிறோம். யாருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையை பெற்றோம்? கிறிஸ்து. கிறிஸ்து யார்? வார்த்தையாகிய சத்திய வசனம். யோவான் 1:14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் தமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையுமாகவே இருந்தது என்று நம்ம இந்த வசனத்தில் கிளியராக நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ வார்த்தை தான் கிறிஸ்து. verse 17 வாசிக்கும் போது எப்படி எனில், நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்று நம்ம வாசிக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விசுவாசிகளாகிய நமக்கு முடிவில்லாத நிரம்பி வழியும் கர்த்தரின் தயவையும் ஆசீர்வாதங்களையும் பெறுகிறோம். இதைத்தான் யோவான் 1:16 இன்னைக்குள்ள மெடிடேஷன் வேர்டில் நம்ம வாசிக்கிறோம். கிருபையின் மேல் கிருபை, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த மோசேயின் நியாய பிரமாணத்தை நம்மால் நிறைவேற்ற முடியாது என்று கர்த்தர் அறிந்திருந்தார். அஃப்கோர்ஸ் அவருடைய நியாய பிரமாணம் ஒரு பரிசுத்தத்தை காட்டியது. இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய கிருபை மற்றும் சத்தியத்தின் முழுமையின் மேன்மையை அந்த இடத்துல கொண்டு வருகிறார். யோவான் கூட இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோவான் இதே அதிகாரம் 15வது வசனத்துல, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். ஏனென்றால் அந்த லான்னு சொல்லும்போது, சட்டம்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு வரம்புகள் உண்டு. ஆனால் உங்களிடமிருந்து உங்களை மீட்டு உங்களில் ஒரு புதிய இருதயத்தை உருவாக்கும் ஒரு வல்லமை அதற்கு இல்லை, அந்த சட்டத்திற்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிருபையின் செயலால் தான் அது முடிந்தது. அது உண்மை. அதை நிறைவேற்ற இயேசு வர வேண்டி இருந்தது. அது கர்த்தராய் அல்ல, மனிதனாய் மாம்சமும் இரத்தமுமாய் இந்த பூமிக்கு வர வேண்டி இருந்தது. அவர் அந்த பரிபூரண நீதியான வாழ்க்கையை வாழ வேண்டி இருந்தது. கர்த்தராய் வந்தால் அதை செய்ய முடியாது. மனுஷகுமாரனாய் வரும்போது தான் அதை செய்ய முடியும். அதற்காக தான் தேவன் இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் அவதரித்தார். இந்த கிருபையின் மேல் கிருபையை நமக்கு தர அவர் மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. பாவத்தையும் மரணத்தையும் வென்று மீண்டும் அவர் உயிர் தள்ள வேண்டியிருந்தது. சிலுவையிலே நமக்கும் தேவனுக்கும் நடுவே இருந்த அந்த பகையையும் சாத்தானுடைய ஆளுகையையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கிருபையின் பெயரே இயேசு கிறிஸ்து தான். இந்த வசனத்தில் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அதனால் இங்கே அவருடைய கிருபை தடையில்லாத ஒரு கிருபையின் ஜீவ ஊற்றாகும். அதற்கென்று தான் இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பி பிதா உண்மையிலேயே ஏன் நம்ம மேலே கோபமாக பகையாக தான் இருந்தார். ஆனால் இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பின பிறகுதான் நமக்கு அந்த இருந்த பகை தகர்க்கப்பட்டது. ஏனென்றால் இயேசுவும் பிதாவும் ஒன்று. இயற்கையில், குணத்தில், நோக்கத்தில் எல்லாமே ஒன்று தான். அவர் நம்மை நேசித்தபடியினால்தான் தன் சொந்த குமாரனையே இந்த பாவ உலகிற்கு அனுப்பி நமக்கு அந்த கிருபையை வெளிப்படுத்த செய்தது. இதுதான் குட் நியூஸ். அவர் மாத்திரம் வரலன்னு நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ அதற்கு இணையான பல வசனங்களை நாம் புதிய ஏற்பாட்டில் பார்ப்பது போல பழைய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம். கர்த்தரும் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அதனால்தான் தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவரிடத்திலும் அன்பு, அதிகமான அன்பு. ஒரு பக்கம் அவருக்கு பகையாக மனுஷர்களுடைய அந்த கீழ்ப்படிதல் இல்லாத காரணத்தினால பகையாக இருந்தாலும் அவரிடத்திலும் அன்பு, அதிகமான அன்பு காணப்பட்டது. அதனால்தான் தன் சொந்த குமாரன் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். சங்கீதம் 103:8 நம்ம வாசிக்கிறோம்ல, அவருடைய இருதயத்தில் கிருபை பிறந்து நமக்கு இயேசுவை அவருடைய மிகுதியின் அன்பினால் இவ்வுலகத்தை அன்பு கூர்ந்தபடியினால் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் அப்படின்னு யோவான் 1வது அதிகாரம் 18 நம்ம இப்படியா வாசிக்கிறோம். எவ்வளோ அழகா போட்டிருக்கு பாருங்க. இவ்வுலகத்தை அன்பு கூர்ந்தபடியினால் பிதாவின் மடியில் இருக்கிற
ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அப்ப இது நமக்கு தந்த கிஃப்ட். நமக்கு இது கிடைக்கலன்னா மரணம்தான். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் என்ற அந்த வித்து உள்ளுக்குள் பிறக்கும் போதே நமக்கு உருவாகிறது என்றால் அதை உடைத்து நம்மை ரோமர் 16:20 வாசிக்கும் போது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார், நம்முடைய கர்த்தருடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக, ஆமீன். அப்படியே வாசிக்கிறோம் அந்த வசனத்தை. ஆமீன்னே அதுல முடியுது. இதன் பொருள், இயேசு நம் வாழ்க்கையை தொடவும் மாற்றவும் வந்திருக்கிறார். அவர் தொடவும் நம்மை மாற்றவும் நாம் அனுமதிக்கும் போது அவருடைய கிருபை, பரிபூரணமான அந்த கிருபையின் மேல் கிருபை 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 பொங்கி வழியும். நம்மை வலி, பயம், ஏமாற்றம், மோசமான முடிவுகள், வருத்தம், நம்பிக்கையின்மை, நம்ம குற்ற உணர்வு, அவமானம் எல்லாவற்றிலும் இருந்து அது வெளியே கொண்டு வந்து யாரை நம்ம அதுவரைக்கும் நம்ம மனுஷர்களையே பார்த்து வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் எப்போ கர்த்தர் அவருடைய கிருபை நமக்குள்ள வருமோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள மன்னிப்பு, இரக்கம், கிருபை மற்றும் அன்பு நிறைந்த வாழ்க்கையை தந்து நரகத்திலிருந்து நம்மை மீட்டு, யோவான் தான் 10:10 நம்ம வாசிக்கிறோம்ல, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையாய் ஒரு பெரிய காரியங்களை செய்து கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே அவருக்கு நன்றி நாம் செலுத்துவோம். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன், என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஃபாதர் ஃபார் யுவர் அமேசிங் கிரேஸ். அப்பா, உங்களுடைய பிரசன்னத்தினால எல்லாம் கூடுமே. அப்பா, உங்களுடைய பிரசன்னத்தினால தான் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் எங்கள் மேலே இரக்கம் வைத்தபடியினால தான் கிருபையின் மேல் கிருபை, உங்களுடைய பரிபூரணமான அந்த கிருபை, பரிபூர்ணம் என்றால் முழுவதும் அப்பா, முழுவதும் அந்த ஃபுல்னஸ் ஆஃப் பரிபூர்ணமான அந்த கிருபையை மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் காலையிலே நீங்கள் தந்து கொண்டிருக்கிற அந்த மன்னாவுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து முந்தி எங்களை நேசித்தபடியினால் தான் இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள், வலிகள், ஏமாற்றங்கள் உள்ள உலகில் உம்முடைய கிருபையின் மேல் கிருபையை புதியதாக ஒவ்வொரு நாளும் காலையிலே தந்து உம்முடைய கிருபையின் மன்னாவை ருசித்து உம்முடைய அன்பில் அப்பா நாங்கள் வாழ தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இறுதி வரை உமக்காக நிலைத்திருக்க கடைசி பரியந்தம் உண்மை உள்ளவர்களா இருக்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை எங்களுக்கு தர நீர் ஒருவர் மாத்திரமே வல்லவர் அப்பா. நீங்க தந்த அந்த அளவில்லா தயவுக்காக நன்றி. கிருபையின் பாதையில் நடந்து அப்பா அந்த ஜீவ தண்ணீரை பருகவும் மற்றவர்களுக்கு அப்பா ஆத்துமாக்களுக்கு, மற்ற ஆத்துமாக்களுக்கும் உம்முடைய வேத வசனங்களை கற்றுக் கொடுக்கவும் எங்களையும் ஒரு சாட்சிகளாக நீங்க மாற்றுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு சாட்சியாக மாறட்டும். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாங்கள் எப்படி கிருபையின் மேல் கிருபை பெற்றோமே அந்த கிருபையை நாங்கள் எதனால இப்படி வாழ்கிறோம் என்ற அந்த மாடலை மற்ற மக்களும் புரிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குங்கப்பா. வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களோடு கிரியை செய்யட்டும் என்று துதிக்கிறேன். கேட்பதோடு மாத்திரமல்லாமல் அதை கை கொள்ளவும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய மெல்லிய சத்தம் கேட்கிற பிள்ளைகளாக அவங்களுடைய பர்பஸை ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிற இடங்கள்ல நிறைவேற்றத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் என்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.